அனைவருக்கும் வணக்கம். இந்த 2026 வருடத்துல முதல் மாதம் ஜனவரி. இந்த ஜனவரி மாதம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத இப்ப நம்ம டீடெயிலா கிளியரா பார்க்கலாம். வீடியோவை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். இப்போது இந்த ஜனவரி 2026 விருச்சிக ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலன்களை தரப்போகுது அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மாதத்துல நம்மளுடைய பிளானட்டரி பொசிஷன்லாம் எப்படி இருக்குன்னு அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் மாத கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த கிரகங்கள் எல்லாம் பார்த்தோம்னா நம்மளுடைய ராசிக்கு 2, 3 இந்த ஸ்தானங்கள்ல டிராவல் பண்ண போகுது. இதுல நம்முடைய ராசிநாதன் செவ்வாய் மாதத்தோட செகண்ட் ஹாஃப்ல உச்சம் ஆயிடுவார். ரொம்ப சிறப்பான இடத்துல போய் முயற்சி ஸ்தானத்துல போய் உபஜய ஸ்தானத்துல போய் நம்முடைய ராசிநாதன் உச்சமாகி ஸ்தான பல நிலையை மிக சிறப்பான நிலையில அடைகிறாரு. சோ அது நமக்கு இந்த மாதத்துல இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிளஸ். அதே மாதிரி மாத கிரகங்கள் எல்லாம் பார்க்கும்போது யோகாதிபதிகள்லாம் ஒண்ணு சேர்றாங்க. 10ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, மேலும் 7, 12க்கு அதிபதி ஆகிய சுக்கிரன், மேலும் நம்முடைய ராசிநாதன் ஆகிய செவ்வாய், எல்லா யோக கிரகங்களும் ஒன்னா சேருது, கன்ஜெக்ஷன் ஆகுது. அது தனஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல மாதத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருப்பாங்க. செகண்ட் ஹாஃப்ல உபஜய ஸ்தானத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆயிடுவாங்க. சோ இது ரெண்டுமே ஒரு நல்ல அமைப்பு தான் விருச்சிகத்துக்கு. அதே போல வருட கிரகங்களை பொறுத்த வரைக்கும் குரு கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்காரு. குரு பார்த்தோன்னா அஷ்டமத்துல இருக்கிறது குற்றம். இந்த மாதத்துல வக்ரமா அஷ்டமத்துல இருப்பாரு. அதை நான் கொஞ்சம் மைனஸா பாக்குறேன். அடுத்து ராகு 4ஆம் இடத்துலயும் கேது 10ஆம் இடத்துலயும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. இதுவுமே கொஞ்சம் மைனஸ் தான். மன ஆரோக்கியம், தேக ஆரோக்கியத்துல கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு கொடுக்கும். பஞ்சம சனி மன கவலையை கொடுத்துரும். மனசுல அடையாளம் புரியாத கவலை உணர்வையும் பய உணர்வையும் கொடுக்கும். ஆனா இந்த ஜனவரி மாதத்தை பர்டிகுலரா பார்க்கும்போது நம்முடைய ராசிநாதன் உச்சம் ஆகுறதுனால எதுவும் நமக்கு பெரிய பிரச்சனையாவே தெரியாது. எல்லாத்தையும் எளிமையா சமாளிச்சு முன்னேறிடுவோம். அது நமக்கு இருக்கிற ஒரு பெரிய பிளஸ். இப்போ மாத கிரகங்கள்லாம் நமக்கு ஃபேவரா வருது, வருட கிரகங்கள்லாம் கொஞ்சம் அன்ஃபேவரா இருக்கு. இதுதான் இந்த மாதத்துக்கான பிளானட்டரி பொசிஷனா இருக்கு. இப்போ இந்த ஜனவரி மாதம் நம்முடைய ராசிக்கு எந்த மாதிரியான சிறப்பு பலனை தரப்போகுது அப்படிங்கறத கிளியரா பார்க்கலாம். முதலாவது அந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நாளா ஆசைப்பட்ட விஷயத்த செயல்படுத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் விருச்சிகத்துக்கு. அது நான் ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். தன லாபம் சிறப்படையும், கையில பணப்புழக்கம் கணிசமா வரும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு இதெல்லாம் உத்தியோகத்தில் எதிர்பார்க்கறீங்கன்னா அதெல்லாம் சிறப்பான முறையில கிடைக்கும். கையிருப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும். ரொம்ப நாளா இருக்கிற இந்த பண கஷ்டமே இப்ப குறையும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பண வரவு மிக சிறப்பா இருக்கும். நினைச்சதை செயல்படுத்துறதுக்கு தேவையான பொருளாதார அமைப்புலாம் ரொம்ப அற்புதமா கிடைச்சிடும். ஏன்னா லாபாதிபதி 2ஆம் இடத்துல, 10ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல. நீ ஒரு பிசினஸ் மேனா இருக்கீங்க, ஒரு தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாக்கா தொழில நல்ல தன லாபம் இருக்கும். தொழில பெருசா தொய்வு நிலை இந்த ஜனவரி மாதத்துல பர்டிகுலரா இருக்காது. 10ல கேது இருக்கிறது தொழில சுமை அமைப்பு தான். தொழில் சார்ந்த வகையில ஒரு மாதிரி குழப்ப அமைப்பு தான். ஆனா இந்த மாதத்துல அது உங்களுக்கு மேஜரா ட்ரபிள கொடுக்காது. நல்ல பொருளாதாரம் கைக்கு வந்துடும். தொழில் சிந்தனையை அதிகமா கொடுக்கும். தொழில் ஏதாச்சும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அட்வைசபிள் இல்ல. பட் இந்த மாதத்துல சின்னதா உங்களுடைய முதலீடு பண்ணி உங்களுடைய ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு ஃபேவரா இருக்கு. பட் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குலாம் இது அட்வைசபிளான டைம் இல்ல. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சம்பள உயர்வு, பதவி உயர்வு, பதவி மாற்றம், இடமாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரா அமையும். ரொம்ப நாளா நீங்க எதிர்பார்த்த ஒரு வேலை, ஒரு நல்ல நிம்மதியான வேலை, அதை இந்த மாதத்துல ட்ரை பண்ணீங்கன்னா அது கிடைச்சிடும். ஒரு சிலருக்கு உத்தியோகம் சார்ந்த வகையில இடமாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மாதிரி குரு அஷ்டமத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சொந்த ஊர்ல இருக்க முடியாது. சொந்த ஊரை விட்டு வெளியேறி கல்விக்காகையோ அல்லது தொழிலுக்காகையோ உத்தியோகத்துக்காகையோ செல்லக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துருது. அல்ல சொந்த ஊரை விட்டு வெளியேறக்கூடிய ஒரு அமைப்பு. சோ இந்த ஜனவரியை பொறுத்த வரைக்கும் தொழில், உத்தியோகம், பொருளாதாரம் இதுல எந்த பிரச்சனையும் இருக்காது. தொழில், உத்தியோகம், பொருளாதாரத்தை நல்ல மேன்மை இந்த மாதத்துல நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்து குடும்ப வாழ்க்கையை நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது ஃபேமிலி லைஃப் ஆல்மோஸ்ட் ஃபேவர் தான். ஆனா குடும்பத்துல நிறைய சுப விரய செலவு இருக்கும். ஃபேமிலி கூட ஒன்னா இருக்க முடியாது. இருப்பினும் மாத கிரகங்கள்ல யோக கிரகங்கள்லாம் ஒன்னா வரதுனால ரொம்ப நாளா நீங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிருக்கீங்கன்னா இந்த மாதத்துல குடும்பத்தோட ஒன்னு சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். தொழில் ரீதியாகவோ, உத்தியோக ரீதியாகவோ, கல்வி ரீதியாகவோ குடும்பத்தை விட்டு வெளியூர், வெளி மாநிலங்கள்ல இருக்கீங்க, வெளிநாடுல இருக்கீங்கன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். மீண்டும் குடும்பத்தை பார்த்துட்டு போறது, குடும்பத்தோட ஒரு குறிப்பிட்ட நாள் மகிழ்ச்சியா இருக்கிறது, அதுக்கான சூழ்நிலைகள் இந்த ஜனவரி மாதத்துல அமையும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சி, குதூகலம், குடும்பத்துல சுப மாற்றம், சுப பேச்சுவார்த்தைகள், திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும். குடும்பம் சார்ந்த வகையில இருக்கக்கூடிய கஷ்டம், கவலை, குழப்பம் இதெல்லாம் குறையும். குடும்பத்துல ஒரு நிம்மதியான ஒரு மாற்றம், மன நிறைவு இதெல்லாம் அற்புதமா கிடைக்கும். இது நான் விருச்சிகத்துக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த இந்த மாதத்துல புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுத்துரும். ஃபர்ஸ்ட் ஹாஃப், செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே அட்டகாசமா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கூட சின்ன சின்ன தடை தாமதம் இருக்கும் புதிய முயற்சிகள்ல. ஆனா செகண்ட் ஹாஃப் ஒன்ஸ் செவ்வாய் போய் உச்சமானதுக்கு பிறகு 15ஆம் தேதிக்கு பிறகு பாத்தீங்கன்னா நினைக்கிறத செயல்படுத்திடுவீங்க. இந்த உபஜய ஸ்தானத்தை செவ்வாய் இயக்கும் போது, அதுவும் உச்ச செவ்வாய் இயக்கும் போது பேச்சுக்கெல்லாம் வேலை இல்ல, ஒன்லி ஆக்ஷன். நினைச்சதை செய்யணும், அவ்வளவுதான். அந்த பிடிவாத குணத்தோட அந்த விஷயத்த செஞ்சு முடிச்சிருவீங்க. முயற்சி சிறப்பா இருக்கு. முயற்சியில வெற்றி உண்டு. புதிய முயற்சிகளை தொடங்கலாம். புதிய முயற்சியில
முயற்சியில வெற்றி உண்டு. இளைய சகோதர சகோதரிகளால ஆதாயம் இந்த மாதத்துல கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளோட இருந்த அந்த வருத்தங்கள்லாம் இப்போ நீங்கும். தைரிய அபிவிருத்தி உண்டாகும். மனசுல இருக்கிற அந்த அடையாளம் புரியாத பயம், கவலை, வருத்தம் இதுக்கெல்லாம் இப்போ ஒரு முற்றுப்புள்ளி வந்துடும். இந்த மாதத்துல நல்ல கான்பிடென்டா இருப்பீங்க. லைஃபை ஒரு வழி பண்றோம், லைஃபை நம்ம ஏதாச்சும் பண்ணி பெரிய லெவல்ல நம்ம ஜெயிக்கிறோம் அப்படிங்கிற அந்த கான்பிடென்ட், அந்த தன்னம்பிக்கை அது இப்போ எழுச்சி பெற ஆரம்பிக்கும். அது நான் விருச்சத்துக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அண்டை அயலாளர்களோடு இருந்த சண்டை சச்சரவு வாக்குவாதம்லாம் முடிவுக்கு வரும். அண்டை அயலாளர்களால ஒரு ஆதாயம், ஒரு ஒத்துழைப்பு அதெல்லாம் இந்த மாதத்துல உண்டு. அஷ்டமாதிபதி விரையாதிபதி எல்லாம் போயிட்டு 3ஆம் இடத்தை கனெக்ட் பண்ணும்போது சின்ன சின்ன பயணங்கள் அதிகமா இருக்கும். அதிகமா ஒரு இடத்துல இன்னொரு இடம் டிராவல் பண்ணிட்டே இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். குறுகிய கால பயணங்களை மேற்கொள்வீங்க. சொந்தக்காரங்க வீட்டுக்கு போறது, ரிலேட்டிவ்ஸை போய் பாக்குறது, சோ அதுக்கான சூழ்நிலைகள்லாம் இந்த மாதத்துல அமையும். அடுத்து இந்த மாதத்துல ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். இந்த மாதம் பர்டிகுலரா செவ்வாய் உச்சமாகிறதுனால சமாளிச்சு நகர்த்திடுவீங்க. இருந்தாலும் 4th ஹவுஸ்ல இருக்கிற ராகு கல்வி சார்ந்த வகையில பய உணர்வு, தடை அமைப்பு, டிஸ்ட்ராக்ஷன்ஸ், நிறைய கவனச்சிதறலை கொடுக்கும். படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலையை கொடுக்கும். ஸோ கொஞ்சம் உங்களை வற்புறுத்தி படிக்க வைக்கணும். கொஞ்சம் நீங்களே உங்களை புஷ் பண்ணிக்கணும். அப்படி புஷ் பண்ணி படிச்சீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கோர் எடுத்துடலாம். எனவே ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் ஸ்டடீஸ்ல கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லது. குரு பார்வையில ராகு பகவான் இருக்கிறதுனால ஏதோ ஒரு விதத்துல ஒரு பய உணர்வோட படிச்சு முடிச்சிருவீங்க. பய உணர்வோட உங்களுக்கு இருக்கிற கமிட்மெண்ட், கல்வி ரீதியா இருக்கக்கூடிய கமிட்மெண்ட், எதெல்லாம் படிக்கணுமோ, எந்த போர்ஷன்லாம் முடிக்கணுமோ அதெல்லாம் பயத்தோட படிச்சிருவீங்க. அது நான் ஒரு பிளஸ்ஸா உங்களுக்கு பாக்குறேன். கொஞ்சம் பிரஷர் அதிகமா இருக்கும் இந்த ஜனவரியில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. கொஞ்சம் அதை மேனேஜ் பண்றதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க. நிறைய இருக்கு படிக்கிறதுக்கு அப்படிலாம் மலைச்சு போகாம உங்களால முடிஞ்ச அளவுக்கு நகர்த்துங்க. 100% இப்போ கொடுக்க தேவையில்லை. ஒரு 50% நீங்க கொடுத்தாலே அது பெரிய வெற்றி. இந்த 50% உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமா இருக்கும். உங்களுக்கு உங்களை நினைச்சு நீங்களே ப்ரௌடா ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு மாதமா இருக்கும். பரவாயில்லையே, இவ்வளோ கஷ்டப்பட்டு இருந்தோம், இவ்வளோ வருத்தப்பட்டு இருந்தோம், இவ்வளோ சீரியஸா இந்த விஷயத்த நினைச்சிட்டு இருந்தோம், இவ்வளவு சிம்பிளா முடிஞ்சிட்டே அப்படிங்கிற மாதிரி உங்க மேல உங்களுக்கே ஒரு ப்ரௌட்னஸ் வரும். அப்படிப்பட்ட ஒரு மாதம் தான் இது. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சற்று கவனம் தேவை. ஆனா கல்வி சார்ந்த வகையில பெருசா இந்த தொய்வு நிலையும் இல்லை. மேலும் இந்த மாதத்துல வண்டி, வாகனம், வீடு, தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் என்டையரா கவனமா இருக்கணும். தாயாரோட அடிக்கடி மனவருத்தம் போக வாய்ப்பு இருக்கு. தாய் சம்பந்தமான விஷயங்கள்ல ஒரு சில தடுமாற்றங்கள் போக வாய்ப்பு இருக்கு. தாயாருடைய தேக நலன்ல ஒரு சில ஏற்றத்தாழ்வுகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ அதெல்லாம் நம்ம கொஞ்சம் பாத்துக்கணும். தாய் வழி உறவு, தாயார் சம்பந்தப்பட்ட விஷயம், தாயாருடைய தேக ஆரோக்கியம், வண்டி, வாகனம், வீடு இது சம்பந்தமான விஷயங்கள்ல சற்று கவனமா இருக்கணும். இதுல எல்லாம் ஏதாச்சும் தேவையில்லாத செலவுகள், தேவையில்லாத வருத்தங்கள் நீங்க வாய்ப்பு இருக்கு. அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல சில குழப்ப அமைப்பு, வருத்த அமைப்பு இருக்கு. அது எப்போ தீருனாக்கா 2026ஆம் வருடத்துல மே மாதத்துக்கு பிறகுதான் அதுக்கான ஒரு நிவர்த்தி உங்களுக்கு கிடைக்கும். அது வரைக்கும் சின்ன சின்ன தடுமாற்றம், வருத்தங்கள் இருக்கும். கொஞ்சம் எல்லாத்தையும் அனுசரிச்சு அட்ஜஸ்ட் பண்ணி நகர்த்தணும். குழந்தை பாக்கியத்துல மருத்துவ செலவுகளோட சுப செய்தி கிடைக்கும். ரொம்ப பிரைட்டா இல்ல, உங்களுடைய ராசிநாதன் உச்சமாகிறதுனால முயற்சி பண்ணலாம். முயற்சி பண்ணாக்கா ஒரு சில மருத்துவ செலவுகளுக்கு பிறகு குழந்தை பாக்கியத்துல சுப செய்தி கிடைக்கும். குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயம் இந்த வருஷத்துல 5வது மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ரொம்ப பிரகாசமா இருக்கு. அதுக்குள்ள தயாராவீங்க. அதுக்கு அந்த குழந்தை பாக்கியத்துக்கான அந்த முயற்சிகளை தொடங்குவீங்க. சோ அதுக்கு இந்த மாதம் ஃபேவரா இருக்கு. அடுத்து பிள்ளைகளோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். பிள்ளையுடைய எதிர்காலம் பற்றிய கவலை, பிள்ளையுடைய தேக ஆரோக்கியத்துல திடீர்னு ஏதாச்சும் பிரச்சனை நீங்கிறது இதெல்லாம் இந்த மாதத்துல லைட்டா இருக்கும். எனவே பிள்ளைகளுடைய உறவு நிலை, பிள்ளையுடைய தேக ஆரோக்கியம், அவருடைய கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல எல்லாம் ஏதாச்சும் ஒரு மாதிரி வருத்த அமைப்புகள் நீங்க வாய்ப்பு இருக்கு. அதனால பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமா இருக்கணும். அடுத்தது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் 9ஆம் பாவத்தை மிக முக்கியமான பிளானட், அதாவது மாத கிரகங்கள் எல்லாம் 9ஆம் பாவத்தையும் பார்த்து இயக்கிடுது. எனவே தந்தையுடைய ஆதரவு உண்டு. தந்தை சார்ந்த வகையில ஒரு சில விரைய செலவுகள் நீங்க வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம தந்தை இந்த மாதத்துல கொஞ்சம் கான்பிடன்ட் உங்களுக்கு கொடுப்பாங்க. தந்தையுடைய சப்போர்ட் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். இது இந்த மாதத்துல ஒரு பிளஸ்ஸா எடுத்துக்கலாம். அடுத்தது இந்த மாதத்துல திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை இதெல்லாம் நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது 7ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல திருமண முயற்சி சம்பந்தமான பேச்சுவார்த்தையெல்லாம் குடும்பத்துல எடுக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. திருமணத்துல சுப செய்தி கிடைக்கும். திருமண முயற்சி பண்றீங்கன்னா இந்த மாதத்துல ட்ரை பண்ணலாம். சுப செய்தி உண்டு. ஆனா மே மாதத்துக்கு பிறகுதான் ரொம்ப பிரகாசமா இருக்கு. இந்த மாதத்துல பேச்சுவார்த்தையே வீட்டுல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஜனவரி ஸ்டார்டிங்லேயே திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அது ரிசல்ட், பெஸ்ட் ரிசல்ட்டை மே மாதத்துக்கு பிறகு கொடுத்துரும். அதே போல இந்த மாதத்துல திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டு. வாழ்க்கை துணையோட இருந்து வந்த வருத்தம், கவலை, குழப்பம் எல்லாம் சரியாகும். வாழ்க்கை துணையால குடும்பத்துல மகிழ்ச்சி, வாழ்க்கை துணை சார்ந்த வகையில நல்ல ஆதரவு, ஒத்துழைப்பு, வாழ்க்கை துணையோட நிறைய டிஸ்கஸ் பண்ணுவீங்க. இந்த மாதத்துல நிறைய டிஸ்கஸ் பண்ணி லைஃப் அடுத்த லெவலுக்கு அப்கிரேட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவீங்க. சோ அதெல்லாம் உங்களுக்கு பாசிட்டிவா இருக்கு.
அடுத்தது தேக ஆரோக்கியத்தை நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது அஷ்டம குரு போயிட்டு இருக்கு. 2, 5க்கு அதிபதியாகிய குரு அஷ்டமத்துல இருக்கிறது கொஞ்சம் குற்றம் தான். மருத்துவ செலவு அதிகமா இருக்கிற மாதிரி ஃபீல்னஸை கொடுக்கும். தேக ஆரோக்கியம் ஒரு ஸ்டெடியா இருக்காது. திடீர்னு ஒரு இளைப்பு நோய், நல்லா குண்டா இருந்த சார் டக்குன்னு இழைச்சு போயிட்டேன் அப்படின்னு சொல்றது இந்த இளைப்பு நோயை கொடுத்துரும். சரியான சாப்பாடு இருக்காது, சரியான தூக்கம் இருக்காது, உடல்ல ஏதோ பண்ற மாதிரி ஃபீல்னஸை கொடுக்கும். 4th ஹவுஸ் ராகு மன ஆரோக்கியத்துக்கு எடுத்து விட்டுரும். மனசுல நிம்மதியே இல்ல, மனசுல பூரா ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறுத்தல் அமைப்பை இந்த 4ஆம் இடத்து ராகு கொடுக்கும். தேவையில்லாத பத்தி யோசிக்காதீங்க, மனசை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க, மைண்டை ரிலாக்ஸா வச்சுக்கோங்க. அதுக்கு நல்லா மெடிடேஷன் பண்ணுங்க, நல்ல தியான பயிற்சி பண்ணுங்க. ஒரே இடத்துல இருக்காம வெளியிடங்களுக்கு சற்று போயிட்டு வாங்க. வெளியிடங்கள்ல போயிட்டு ஒரு சில தேடல்களை மேற்கொண்டு வாங்க. சின்ன சின்ன மாற்றங்களை செஞ்சுக்கிட்டே இருங்க. சின்ன சின்ன இடமாற்றங்களை பண்ணிட்டே இருக்கிறது சிறப்பு. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டை கொடுக்கும். இந்த மாதத்தை பர்டிகுலரா நம்ம ரிசர்ச் பண்ணி பார்க்கும்போது மன ஆரோக்கியத்துல கவனம் தேவை. ஹெல்த் ரீதியா மேஜரா எதுவும் ட்ரபிள் வந்துடாது. மாதத்துல நேத்திரம் சம்பந்தமான பிரச்சனை, கண்ணுல ஏதாச்சும் உபாதை நீங்க வாய்ப்பு இருக்கு, அதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி தோள்பட்டை, உங்களோட தோள்பட்டை, கழுத்து பகுதி, முதுகு பகுதி, இதுல ஏதாச்சும் பெயின் நீங்களாம். அதே போல வயிறு சம்பந்தமான உபாதைகள் ஏதாச்சும் நீங்க வாய்ப்பு இருக்கு. இதுல கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது சிறப்பு. மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் மேஜரா எதுவும் ட்ரபிளா தெரியல. ராசிநாதன் உச்சமாகிறதுனால தேக ஆரோக்கியம் இந்த மாதத்துல உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணும். புதிய முயற்சி, புதிய மாற்றங்களை செய்யறதுக்கு தேவையான அந்த தேக ஆரோக்கியம் உங்களுக்கு இந்த மாதத்துல சிறப்பா கிடைச்சிடும். அதை நான் உங்களுக்கு ஒரு பாசிட்டிவா பாக்குறேன். அடுத்த இந்த மாதத்துல விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த தினங்கள்லாம் சந்திராஷ்டம தினமா வருது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 2ஆம் தேதி, 3ஆம் தேதி, 4ஆம் தேதி, அதே போல மாதத்தோட கடைசியில 29, 30, 31 இந்த தேதிகள்லாம் உங்களுக்கு சந்திராஷ்டம தினமா வருது. சுமார் ஒரு 6 நாட்கள் அப்படியே சந்திராஷ்டம தினத்துல போகுது. மாசத்தோட ஸ்டார்டிங்லயே 2, 3, 4, மாசத்தோட கடைசியில 29, 30, 31 இந்த தேதிகள்ல சந்திராஷ்டம தினம் அப்படிங்கிறது வருது. இந்த தினங்கள்ல புதிய முயற்சி, புதிய மாற்றம், முக்கிய முடிவு, முக்கிய மாற்றம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சந்திராஷ்டம தினத்துல மன ஆரோக்கியம் வெகுவா பாதிக்கப்படலாம். எனவே இந்த டைமிங்ல அடையாளம் புரியாத கவலை உணர்வுகள் நீங்க வாய்ப்பு இருக்கு. இப்ப நான் சொல்லியிருக்க தினங்கள்ல கண்டிப்பா தியான பயிற்சியை மேற்கொள்ளுங்க, ஆலய வழிபாடுகளை மேற்கொள்ளுங்க, உடைய இஷ்ட தெய்வத்தை மனதார வணங்குங்க. அந்த மன கஷ்டங்கள் விலக ஆரம்பிக்கும். புதிய முயற்சிகளை இந்த நேரத்தில் தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஓவரால் அந்த ஜனவரியை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு புதிய மாற்றத்தையும் புதிய வளர்ச்சியும் டெஃபினட்டா கொடுக்கும். முயற்சி ஸ்தானம், உபஜய ஸ்தானம் ஆக்டிவ் ஆகுது. செவ்வாய் உச்சம் ஆகுறாரு. கான்பிடண்டா ஒரு விஷயத்தை செய்வீங்க, கான்பிடண்டா முடிவெடுப்பீங்க. முக்கிய மாற்றங்களை செய்யறதுக்கு இந்த மாதத்துல 15ஆம் தேதிக்கு பிறகு இருக்கக்கூடிய காலகட்டங்களை யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த டைம் பீரியட்ல ஒரு சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன சேஞ்சஸ் பண்ணி அதுல ஏற்றம் அடைவீங்க. இந்த மாதம் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபேவரா இருக்கு, ரொம்ப பேடா இல்ல. நிறைய நல்ல மாற்றங்களை செய்யறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் பண்ணும். வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இது உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள், தசா புக்தி அந்தரம் இதை பொறுத்து சற்று மாறுபடும். எனவே 100% பலன்களை உறுதிப்படுத்திக்கிறதுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்துல கிரக நிலைகள் எப்படி இருக்கு, உங்க லக்னத்துக்கு யோகருடைய தசை நடக்குதா, அவயோகருடைய தசை நடக்குதா அப்படிங்கறதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி, பாதகாதிபதி மாரகாதிபதி தசை புத்திகள் ஏதாச்சும் கிராஸ் ஆகுதா இதெல்லாம் பார்த்து, அதோட இந்த கோச்சாரத்தை நம்ம சூப்பர் கம்போஸ் பண்ணி பார்க்கும்போது இன்னும் நமக்கு ஒரு தெளிவான ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறது கிடைக்கும். எனவே இந்த பலன்கள் ஒரு 30% உங்களுக்கு பொருந்தி வந்தாலே பெரிய விஷயம். 100% பலன்களுக்கு உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் இந்த கோச்சாரத்தையும் சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது ஒரு தெளிவு உங்களுக்கு கிடைக்கும். மேலும் நம்முடைய சேனல்ல இதுக்கு முன்னாடி புத்தாண்டு சிறப்பு பலன்கள்லாம் ராசிக்கும் நட்சத்திரத்துக்கும் ரெண்டுக்குமே கிளியரா ரிலீஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த பதிவுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க. அந்த பிளேலிஸ்ட் கொடுக்குறேன், டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அதுலயும் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். அதே போல நம்முடைய சேனல்ல 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம் இதுக்கான ஜெனரல் பிரெடிக்ஷன் அப்படிங்கிறது கொடுத்துருக்கோம். உங்களை பற்றிய, உங்களுடைய வாழ்க்கை பற்றிய ஒரு தெளிவு புரிதல் அந்த பதிவின் அடிப்படையில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ டைம் இருக்கும்போது அதையும் செக் பண்ணி பாருங்க. அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. மேலும் நம்ம சேனலை நீங்க என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல இன்ஃபர்மேட்டிவான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு புதிய பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் very limited time, so be cool, stay happy, stay healthy and enjoy. வாழ்த்துக்கள். நன்றி.